இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அந்த யோசபாத் ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்னார். அது என்ன சுச்சுவேஷன் சொல்லி பார்க்கும்போது, 3 ராஜாக்கள், ஆகாபின் குமாரன் இஸ்ரவேல் ராஜா, அதுக்கப்புறமாக மோவாபிற்கு விரோதமாக இவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்படி போகிற வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுற்றி போகும்போது அவங்க மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. தண்ணீர் கொண்டு வந்த தண்ணீர்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படும்போது யோசபாத் சொல்கிறாரு, இங்கே யாராயும் தீர்க்கதரிசி இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டபோது ஒருத்தர் சொல்கிறேன், எலிசா தீர்க்கதரிசி இருக்கார், நீங்கள் அவரை போய் பாருங்கள். ஸோ எலிசா தீர்க்கதரிசிட்டு போகும்போது எலிசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிதான், நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அவர் சொன்னது போலவே அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த பள்ளத்தாக்கை வாய்க்காலாக வெட்டினார்கள், கீழ்ப்படிந்தார்கள். காற்றும் வரல, மழையும் காண முடியல. ஒரு மழை வருவதற்கு அறிகுறி என்னென்று சொன்னால், காற்று வீசும், கருமேகங்கள் வரும். எந்த விதமான சயின்ஸே இல்லை, அடையாளமே இல்லை. ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஏதோம் தேசத்து வழியாக தண்ணீர் வந்து அந்த வெட்டின வாய்க்கால்களிலே நிறைப்பெற்று, அது மட்டும் காலையில் மோவாபியர் வந்து பார்க்கும்போது அந்த சூரியனுடைய பிரகாசம் அந்த தண்ணீரில் பட்டபடினாலே அது இரத்த காட்சி போல் தோன்றிச்சு. அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, ஸோ இந்த 3 ராஜாக்களும் ஒருத்தர் வெட்டிட்டாங்க, ஸோ நம்ம போய் சுதந்திரிப்போம் அந்த தேசத்தின்னு சொல்லி அங்கே வரும்போது இவர்கள் அவர்களை வெட்டினார்கள். இந்த 3 ராஜாக்களும் ஜெயித்தார்கள், மோவாபியர் தோற்று போனார். அங்கே தான் ஆண்டவர் அடுத்த வருஷம் சொல்கிறாரு, இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஸோ பிரியமான இந்த மாதத்திலே ஆண்டவர் அற்பமான, நம்ம பெருசாக நினைக்கிற காரியங்களெல்லாம் அற்பமாய் சைலண்ட்டாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மோவாபியரை ஒப்பு கொடுத்தது போல் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார். ஸோ பிரியமானதிலே இந்த மாதம் இந்த அருமையான வாக்கு தத்தத்தை கேட்கிற நீங்கள் விசுவாசிங்கள். என்னுடைய பள்ளத்தாக்கு, என்னுடைய வறட்சிகள், என்னுடைய வெறுமைகள் எல்லாம் மாறும். என் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். நான் எதிர்பார்த்திருக்கிறபடி அல்ல, ஆண்டவர் சைலண்ட்டாக ஆச்சரியமாக அவர் நம்ம காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், ஆனால் நம்முடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். அது மட்டுமல்ல, இது ஆண்டவருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். ஸோ நம்ம பெருசாக யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் வேண்டாம். கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு அற்பமானவைகள். ஸோ அந்த அற்பமான காரியங்களை குறித்து நீங்கள் சந்தேகப்படாமல், யோசிக்காமல் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். மோவாபியரையும் கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சத்துருக்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவர் வெற்றி சிறக்கும்படியாக, ஆண்டவர் நம்முடைய இந்த தேசத்திலும் பெரிதான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாத வாக்கின்படியாக நாங்கள் எந்த சிச்சுவேஷனையும் பார்க்க மாட்டோம், சூழ்நிலைகளை பார்க்க மாட்டோம், எங்களுக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம், காட்சியும் பார்க்க மாட்டோம், இந்த மனுஷனுடைய தயவையும் பார்க்க முடியாது, மழையும் காண மாட்டோம். ஆனாலும் எங்களுடைய பள்ளத்தாக்குகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய எல்லா காரியங்களும் உம்மாலே நிரப்பப்படும். ஸோ அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது உங்களுடைய பாதைக்கு அற்பமான காரியம். நீர் எங்கள் கையிலே சத்துருக்களையும் ஒப்பு கொடுப்பேன். ஸோ ஆண்டவரே, அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த வசனத்தை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். எங்களுடைய பொருளாதார தேவைகள், எங்களுடைய படிப்பு தேவைகள், எங்களுடைய தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா சிச்சுவேஷன் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.